பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பைபிள் இன் டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆபிராம், ஆபிரகாம் என்ற பெயர் மாற்றத்தில் இருக்கிற விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே தேவன் ஆபிரகாமை ஆபிராம் என்று சொல்லி அழைக்கிறார். அங்கே இருந்து 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரை ஆபிராம் என்று சொல்லிதான் அவர் பெயர் இருக்கிறது. ஆனால் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவன் ஆபிராமை ஆபிரகாமாக மாற்றுகிறார். இது பெயர் மாற்றமா அல்லது பெயரின் அர்த்தத்தை தேவன் மாற்றுகிறாரா என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்வோம். ஆபிராம் என்ற வார்த்தையை எபிரேய மொழியில் அந்த எழுத்துக்களை நாம் உன்னிப்பாய் கவனித்தால் ஆலஃப், பெத், ரேஷ், மெம் என்று சொல்லுகிற 4 எழுத்துக்கள் அங்கே காணப்படும். தேவன் என்ன செய்கிறார்? ஹே என்கிற இன்னொரு எபிரேய எழுத்தை தேவன் அந்த பெயரிலே சேர்க்கிறார். அப்படி சேர்க்கும் பொழுதுதான் ஆபிராம் ஆபிரகாமாய் மாற்றப்படுகிறது. ஆனால் தமிழில் ஆபிரகாம் என்று சொல்லி இருக்கிறது. ஆங்கிலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆப்ரஹாம், ஹே என்கிற ஆல்பபெட் உங்களுக்கு அங்கே காணப்படும். அதே போல சாராய் என்கிற பெயரை சாரால் என்று மாற்றுகிறார். அது தமிழிலே அப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சாரா, ஹா, ஹே என்கிற எழுத்தை தான் தேவன் சாராவுக்கும் சேர்க்கிறதான காரியத்தை நாம் பார்க்க முடியும். இங்கே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஹே என்கிற எழுத்தை தேவன் சேர்க்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் எபிரேய பாஷையில் மொத்தம் 22 ஆல்பபெட்ஸ் இருக்கிறது. அந்த 22இல் ஹே என்கிற ஆல்பபெட் 5வது ஆல்பபெட்டாய் இருக்கிறது. எபிரேயத்தில் எல்லா ஆல்பபெட்டுக்கும் ஒரு நியூமரிக்கல் வேல்யூவும் இருக்கும். ஹே என்கிற ஆல்பபெட்டுக்கு 5 தான் நியூமரிக்கல் வேல்யூ. வேதாகமத்தில் எல்லா எண்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இதை குறித்தும் வேதாகமத்தின் எண்கள் என்று சொல்லி நான் ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கிறேன். அதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பிரயோஜனமாய் இருக்கும். இப்பொழுது 5 என்கிற எண்ணுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய வல்லமை என்றும் தேவனுடைய கிருபை என்றும் அதற்கு பொருளாய் இருக்கிறது. இங்கே 2 பேரிலும் அந்த ஹே என்கிற எழுத்தை தேவன் எதற்கு சேர்க்கிறார் என்று சொன்னால் அது தேவனுடைய வல்லமைக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமை ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதினால்தான் ஆபிரகாம் 100 வயதிலும் ஈசாக்கை பெற்றெடுக்கிறான். 5 என்கிற எண்ணுக்கு மற்றொரு அர்த்தம் தேவனுடைய கிருபை என்று அர்த்தமாயிருக்கிறது. ஆபிரகாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டார். அதே விதமாய் ஆபிரகாமின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தபடியால் இயேசு கிறிஸ்து கிருபைக்கு அடையாளமாய் இருக்கிறபடியால் ஆபிரகாமின் மூலமாய் உலகமெல்லாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டது என்றால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது. இந்த எண் மாற்றம், எழுத்து மாற்றத்தினாலே நாம் தவறாக நினைத்து விடக்கூடாது. நம்முடைய பெயர்களிலும் எண்களையும் எழுத்துக்களையும் மாற்றிவிட்டால் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது நம்முடைய வாழ்க்கை தரம் மாறிவிடும் என்று சொல்லி நாம் எண்ணக்கூடாது. இது தேவனுடைய வல்லமை ஆபிரகாமுக்கு அருளப்பட்டது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக தேவன் இதை நமக்கு ஒரு உதாரணமாக வைக்கிறார். அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவே இருக்கிறபடியால் எந்த மாற்றங்களும் அவசியம் இல்லை. ஆகையால் பிரியமானவர்களே, ஆபிராம், ஆபிரகாம் என்ற பெயர்களுக்கு என்ன அர்த்த மாற்றம் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே தேவனுடைய வல்லமை இல்லை. இங்கே தேவனுடைய வல்லமையை பெற்ற ஆபிரகாமை நாம் பார்க்கிறோம். இதை நாம் புரிந்து கொள்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.